கன்னியாகுமரியில எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு எனக்கு என்ன தெரியல. எல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவலோட போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம், ஏன்டா மலையன்னு நமக்கு என்னடா, மலையை வந்து வாட்டர் டவருமாங்க, நீர் கோபுரம். மலை தான் எல்லாமே. ஒரு அருவி பிறக்கிறது மலையில தான், ஒரு ஆறு பிறக்கிறது மலையில தான். நீர் கோபுரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மலைய இப்படி போட்டு போட்டு வெட்டி 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 பக்கத்து ஸ்டேட்காரன் கேரளாக்காரனுக்கு தான் கொடுக்கறது. அவன் விவரம், அவன் மலையை அவன் வெட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு மலையோட அற்புதம் என்ன, மலையோட யூஸ் என்ன அவனுக்கு தெரியும். அவன் விவரமா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவன் ஜாலியா உட்காந்துப்பான். ஏன்னா மாக்கானுங்க இங்க இருக்கோம்ல, காசை கொடுத்தா கொடுக்க போறானுங்க அவனுக்கு மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட தான் எல்லாம் பண்ணி அவன் சேஃபா இருப்பான். ஏன்னா அவன் விஷயம் தெரிஞ்சவன், அவன் நிலத்தை நேசிக்கிறான். இது வந்து நம்ம வாழ்ற நமக்கான நிலம் மட்டும் இல்ல, நம்ம இனி வரப்போற எல்லா காலத்து மக்களுக்கான ஒரு நிலம். சோ மலையை நம்ம எதுவும் துன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளவு விவரமான ஒரு வாழ்க்கையை எவ்வளவு நீட்டா வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா நமக்கு அந்த அக்கறை இல்ல, கரப்ஷன் காசு அடிக்கணும். ஏன்னா சீட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், இதை விட 10 மடங்கு எடுக்க வேணா, 2000 கொடுக்குறேன் 3000 கொடுக்குறாங்க. 3000 சொல்லி ஓட்ட போடுங்க. ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கொள்ளை அடிப்பாங்கிறது கால்குலேஷன் இருந்தா இதெல்லாம் இவ்வளவு நடந்திருக்குமா? இவ்வளவு நடக்கும். ஆனா வந்து சிஎம் வந்து சொல்லுவாரு, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இதாண்டா திராவிட மாடல் அப்படிம்பாங்க. அவனா ஏதாவது சொல்ல போனா அவனை போட்டு அடிச்சு வாயை புத்துறது. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது மக்களுக்கு போக போக பறிக்கப்படும். பார்ப்போம் என்ன நடக்குது, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம், எத்தனை பேர்லாம் உண்மையை பேசுறதுனால பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்மளும் பார்ப்போம்.